8 வயது சிறுமி அம்மனாக மாறிய கதை உங்களுக்கு தெரியுமா? சுமார் 60 வருடங்களுக்கு முன்னாடி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில உள்ள மீனாட்சிபுரத்துக்கு லலிதாங்கிற 8 வயது சிறுமி அம்மை நோயோட வந்திருக்கா. அவளோட உருவத்தை பார்த்த ஊர் மக்கள் கேலி செஞ்சு சிரிச்சிருக்காங்க. அதற்கு அந்த லலிதாங்கிற சிறுமி தான் சமயபுரத்துல இருந்து வந்ததாகவும், நீங்க என்ன கோரிக்கைகள் கேட்டாலும் அதை நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்கா. அதை கேட்டும் சிரிச்ச ஊர் மக்கள் கிட்ட, உங்க வீட்டுக்கு பின்னாடி கிணற்றடியில ஒரு தக்காளி செடி இருக்கு, அதுல ஒரு தக்காளி பழம் இருக்குன்னு சொல்லியிருக்கா. எங்க வீட்டுல அது மாதிரி தக்காளி செடின்னு வீட்டுக்கு பின்னாடி பார்த்த ஊர் மக்கள் தக்காளி செடி இருந்ததையும் அதுல ஒரு தக்காளி பழம் இருந்ததையும் பார்த்து வியந்திருக்காங்க. அந்த தக்காளி பழத்தை கொண்டு வந்து அந்த சிறுமி கையில கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. அந்த சிறுமியோட உடம்புல இருந்து அம்மை நோய் முத்துக்களா வளர்ந்திருக்கு. அதனால அந்த சிறுமிக்கு முத்துமாரியம்மன் பெயர் வச்சு கோவில் கட்டி வழிபாடு செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்குமே தக்காளி பழம் வச்சுதான் வழிபாடு செய்வாங்களாம்.